புதன் கிரக தோஷம் நீக்கும் சிவன் கோயில். இந்திரன் புதன் இங்கு வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். செம்மணலால் உருவான சிவலிங்கம் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலம். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்காளிமேடு சத்யநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வடகிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற ஆலயங்கள் அமைந்துள்ளன. இதில் சைவ ஆலயங்களில் 5 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் உள்ளன. இதில் திருக்கச்சி நெறிக்கரைக்காடு என்ற தேவார தலமே இன்று திருக்காளிமேடு என அழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் தற்பொழுதைய திருக்கோயில் இருக்கும் இடத்தில் மேற்கே பறந்து விரிந்து இருந்துள்ளது. செல்லும் வழியில் காரைக்காடுகள் நிறைந்திருந்தன. அந்த காட்டு பகுதியில் இத்திருக்கோயில் உள்ளதால் இத்தலத்தை காரைக்காடு என திருஞான சம்பந்தர் அழைக்கின்றார். திருக்கச்சி நெறிக்கரைக்காடு என்ற பெயர் வழங்கலானது. காஞ்சி மாநகரம் 12 பெயர்களில் சத்திய விரதநாதமும் ஒன்றாகும். இங்குள்ள இறைவன் சத்தியநாதர் என வழங்கப்படுகிறார். இவரே காஞ்சிபுரத்தின் ஆதி நாயகர் ஆவார். ஜோதிலிங்கத்தை விஷ்ணு வழிபடுவதற்கு முன்பாகவும் மண் லிங்கமான ஏகாம்பரரை அம்பிகை வழிபடுவதற்கு முன்பே இந்த ஆலயம் தோன்றியதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் உலோக திருமேனியில் கருவறைக்குள் எழுந்தருளி உள்ளார். அன்னையின் திருப்பெயர் பிரம்மராம்பிகை. அன்னை வலது கரத்தில் மச்ச ரேகையும் தானிய ரேகையும் மீனின் வடிவம் மற்றும் நெற்கதிர் வடிவம் அமைக்கப்பட்டு உள்ளன. இறைவன் பெயர் சத்யநாத சுவாமி. செம்மணலால் உருவானவர். செம்மணி கொண்ட இறைவன் மேற்கு முகமாய் காட்சி தருகிறார். இவரின் திருமணி பார்ப்பதற்கு மிகவும் ஈர்ப்பு சக்தியுடன் காட்சி தருகிறது. கோயிலுக்கு முன்புறம் இந்திரன் அமைத்த இந்திர தீர்த்தம் உள்ளது. இதன் கிழக்கு கரையில் இந்திரன் வழிபட்ட விநாயகர் அமர்ந்துள்ளார். தலைமரமாக காரை செடி உள்ளது. தனது தவ வலிமையால் விரும்பிய வடிவம் பெறும் வரம் பெற்றான் இந்திரன். ஒருமுறை கௌதம மகரிஷியின் உருவம் தரித்து அவரது மனைவி அகல்யாவை அடைந்தான். இதை அறிந்த மகரிஷி இந்திரனுக்கு சாபமிட்டார். அகல்யாவை கல்லாக மாற்றினார். அந்த சாபம் நீங்க அகல்யா வழிபட்ட தலம் இது என்று தல புராணம் தெரிவிக்கிறது. அதே போல புதன் பகவான் இங்கு உள்ள சத்திய விரதநாதரை வழிபட்டு நவ கிரகங்களில் ஒன்றாக இருக்கும் வரம் பெற்றார். எனவேதான் இந்த தலத்தில் சிவன் சன்னதியை நோக்கி புதன் சன்னதி அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். கோவிலில் எளிய நுழைவாயில் உள்ளது. கோயில் நுழைவாயில் வாசல் நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம், நந்தி தேவரை தரிசிக்கலாம். இங்கு உள்ள நந்தி பகவான் தெற்கு நோக்கி தலை சற்று சாய்ந்து பார்ப்பது போல உள்ளார். 3 நிலை ராஜகோபுரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் உள்ளே சென்றால் அகன்ற வெளிப்பிரகாரம் உள்ளது. சங்கிலி மண்டபம், புதன் சன்னதி, சனி பகவான் சன்னதி இருக்கின்றன. உட்பிரகாரத்தில் வலது பக்கத்தில் தெற்கு நோக்கிய நடராஜ சபை அமைந்துள்ளது. அருகே நால்வர், புதன், இந்திரன், பைரவ சன்னதிகள் உள்ளன. கிழக்கு பிரகாரத்தில் மேற்கு நோக்கியபடி விநாயகர் அமர்ந்துள்ளார். அவர் பக்கத்தில் 3 லிங்கங்கள் உள்ளன. லிங்கத்திற்கு பின்னாடி நாகர் சன்னதியும் உள்ளன. இதற்கு அடுத்து 6 முகன் சன்னதி அமைந்துள்ளது. இதை அடுத்து 2 சிறிய லிங்கங்கள் உள்ளன. தென்மேற்கு முனையில் பிரதோஷ நாயகரும் திருமாலும் திருமகளும் அருள் புரிகின்றனர். செல்வ செழிப்பும் ராஜயோகமும் தரும் ஸ்ரீ புதன் பகவானுக்கு அகல் விளக்கு கொண்டு விளக்கு ஏற்றுவதன் மூலம் பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்றால் கல்வியில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பம் மேன்மை அடையும், அரசியல் மற்றும் கலைத்துறையில் முன்னேற்றம் அடையலாம், நரம்பு சம்பந்தமான நோய்கள் பூரண குணமடையும் என கூறப்பட்டுள்ளது. மேற்கண்டு அனைத்து விதமான பலன்களையும் பெற பக்தர்கள் புதன்கிழமையில் ஸ்ரீ புதன் பகவானுக்கு 17 அகல் தீபம் ஏற்றி 17 முறை வலம் வர வேண்டும். அதேபோல் புதன்கிழமைகளில் இங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடி
நீராடி புதனுக்கு பச்சை துணி சாத்தி பச்சை பயிறு படித்து வழிபட்டால் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 11:30 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது புதன்கிழமை இந்த சிவ ஆலயத்தில் சென்று புதன் பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.